வணக்கம். ETV தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் உள்ள 29,000 இலங்கையர்களின் பாதுகாப்பு உறுதி. இஸ்ரேலிய ஈரானிய அமைச்சர்களுடன் விஜித ஹேரத் உரையாடல். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க கோரி மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம். மத்திய கிழக்கு மோதல் இலங்கையின் கைத்தொழிலுக்கு ஆபத்தா? வெளியாகியுள்ள தகவல். சர்வதேச கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம், இலங்கை மீனவர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. 2வது ஈரானிய கப்பல் இலங்கைக்கு நகர காரணம் இதுதான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சுரேஷ் சாலே. உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை தருமாறு ஈரான் கோரிக்கை. யுத்த சூழ்நிலையால் உடனடியாக வழங்க முடியாது என அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக கிளம்பியது உக்ரைன். அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்ற ஜெலக்சி. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. கொழும்பு மற்றும் லண்டன் இடையே கூடுதல் விமான சேவையை அறிவித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். மீண்டும் ஏவுகணை சோதனையில் இறங்கிய வடகொரியா. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், இஸ்ரேலில் வசிக்கும் சுமார் 29,000 இலங்கையர்களின் நலம் குறித்து இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் விஜித ஹேரத் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள நமது குடிகளை பாதுகாப்பது எமது முதன்மையான முன்னுரிமையாகும். இன்று இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடினேன். இதன்போது இஸ்ரேலில் உள்ள 29,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் குறித்து கேட்டு அறிந்து கொண்டேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் பதற்றம் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையில் அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினையும் பயங்கரவாத தடை சட்டத்தினையும் நீக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபையின் அமர்வு நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையின் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்டு முதல்வரின் தலைமையுரையுடன் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானது. இதன்போது சபையின் குழுக்களினால் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநகர சபை அமர்வில் அரசாங்கத்தினால் பல வீதிகளை காப்பட் வீதியாக புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர சபை வீதியை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகார சபை ஊடாக புனரமைப்பு செய்யப்படவுள்ளதாகவும் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மாநகர சபை முதல்வரினால் முன்வைக்கப்பட்டது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்படவுள்ள அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. மாநகர சபையின் உறுப்பினர் ஜெயக்குமாரினால் இது தொடர்பான தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டிய அவசியம் தொடர்பில் உரையாடப்பட்ட நிலையில் இது தொடர்பிலும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் மோதல் சூழலானது இலங்கையின் கைத்தொழில்துறைக்கு பாரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தாது என தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் சுமார் 6% மத்திய கிழக்கு நாடுகளுக்கானது என்பதால் இந்த மோதல்களின் ஆரம்ப சில மாதங்களில் ஏற்றுமதியில் சிறிய அளவு வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ள போதிலும் அது பாரிய பொருளாதார சரிவை ஏற்படுத்தாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து அதிகளவில் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் தேயிலை தொடர்பான தொழில்துறையின் சில சவால்களை எழக்கூடும் என்றாலும் இது சர்வதேச ரீதியில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சினை என்பதால் இந்த மோதல்கள் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய பொருளாதாரம் அஸ்திரமடைந்த பட்சத்தில் இலங்கைக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ள போதிலும் கடந்த காலங்களில் கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பொருளாதார கொள்கைகள் மற்றும் பலமான திரைசேரி காரணமாக இவ்வாறான சவால்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி நாட்டுக்கு இருப்பதாக பிரதி அமைச்சர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பை தாண்டி சென்று மீன்பிடிக்க நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அனைத்து மீனவ சமூகத்தினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் நிலவும் அபாயகரமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகில் தற்போது நிலவும் அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் இலங்கை மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் சட்டவிரோத பயண வழிகளை பயன்படுத்தவோ அல்லது அறிமுகமில்லாத வலயங்களுக்குள் நுழைவதையோ தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மீனவ மக்களின் உயிர் பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எப்போதும் தமது வளமையான மற்றும் அனுமதிக்கப்பட்ட பயண வழிகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் உறுதியாக கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக கூறப்படும் இரண்டாவது ஈரானிய கப்பல் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தகவலின்படி IRIS பிசினஸ் என்று அழைக்கப்படும் இந்த கப்பல் ஒரு ட்ரேங்கர் வகை ராணுவ விநியோக கப்பலாக கருதப்படுகின்றது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று மூழ்கியதாக கூறப்படும் IRIS டெனா கப்பலுக்கு பொருட்களை வழங்குவதற்காக இந்த கப்பல் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு அறிவித்திருந்தார். அத்துடன் கப்பலில் இருந்த 208 பணியாளர்களும் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அத்துடன் இலங்கையின் பிரதேசம், கடல் பகுதிகள் மற்றும் வான்வெளியை எந்தவொரு நாடும் விரோதமான முறையில் அல்லது மற்றொரு நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இத்தகைய பின்னணியிலேயே அவரை 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் பிரதிவாதிகளாக பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பலரின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட ஈரான் கப்பலில் உயிரிழந்த மாலுமிகளின் அனைத்து உடல்களையும் இறுதி சடங்குகளிற்காக ஈரானுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கப்பல் மூழ்கியதில் கிட்டத்தட்ட 90 மாலுமிகளின் உடல்கள் கராபட்டியாவில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை உடல்கள் மருத்துவமனை குளிர் அறைகளில் சேமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. உடல்களை திருப்பி அனுப்புமாறு ஈரான் கோரியுள்ளதாகவும், ஆனால் தற்போதைய ராணுவ நிலைமை காரணமாக இந்த செயல்முறை உடனடியாக நடக்க முடியாது என்றும் பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சா விஜயமுனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். நேற்று இரவிற்குள் கராபட்டியாவில் கிட்டத்தட்ட 90 உடல்கள் கிடைத்ததாகவும் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை நிலையான பிரேத பரிசோதனைகள் நடைமுறைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈரானிய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது. இலங்கையில் தற்போது எவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான உடல்களை நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்க போதுமான குளிர்பதன சேமிப்பு வசதி இல்லை. இதனால் அதிகாரிகள் கூடுதல் குளிர்பதன அலகுகளை வாங்க தொடங்க உள்ளனர். IRIS கப்பல் இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடலில் நேற்று அதிகாலை 5-8 மணியளவில் மூழ்கியுள்ளது. தகவலை அடுத்து இலங்கை கடற்படையினரும் விமானப்படையினரும் சென்று ஈரான் கப்பலில் உள்ளவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டதுடன் இதன்போது 32 கடற்படையினரை உயிருடன் மீட்டுள்ளனர். ஈரானிய ஷாஹெட் ட்ரோன்களை எதிர்க்க அமெரிக்கா உக்ரைனிடம் உதவி கோரியுள்ளதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா தொடங்கிய போருக்கு பிறகு இந்த ஷேடெக் தாக்குதல்கள் ட்ரோன்களை எதிர்கொள்வதில் உக்ரைன் பெரிய அனுபவம் பெற்றுள்ளது. அதனால் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி உதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
மேலும் உக்ரைனின் பாதுகாப்பையும் மக்களின் உயிரையும் காக்க உதவும் கூட்டாளிகளுக்கு உக்ரைன் உதவுகிறது என்றும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சில ஏற்கனவே ஷாடிட் ஒரு திசை தாக்குதல் ட்ரோன்களை எதிர்க்க உக்ரைனிடம் உதவி கேட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உக்ரைனின் இந்த உதவியை அமெரிக்க ஜனாதிபதி வரவேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒருமுறை அமெரிக்க படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஈரானுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நமது நாடு தற்போது போரின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். உடனடியாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவர்களுக்கு அவ்வாறு செய்தால் அவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும், இல்லையெனில் அவர்கள் நிச்சயம் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அத்துடன் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ராணுவம் மற்றும் போலீசாருக்கும் நான் மீண்டும் ஒருமுறை வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் அதை செய்யாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க நேரிடும். அது நடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மத்திய கிழக்கு நிலைமையால் ரத்து செய்யப்பட்ட விமானங்களால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவுவதற்காக மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொழும்பு மற்றும் லண்டன் இடையே கூடுதல் ஒரு விமான சேவையை இயக்குவதற்கு அறிவித்துள்ளது. UL 12-5 என்ற விமானம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:50 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு லண்டனில் 13:10 மணிக்கு தரையிறங்கும். திரும்பும் UL 12-6 விமானம் அதே நாளில் 15:05 மணிக்கு லண்டனில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:50 மணிக்கு கொழும்பை வந்தடையும். நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், பயணத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகளுக்கு ஆதரவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வழித்தடங்களில் மேலும் விமானங்களை திட்டமிட்டு வருவதாகவும் விமான நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் போர் கப்பலை தாக்கி அழிக்கும் கப்பல் ஏவுகணை சோதனையை மேற்பார்வை செய்வதாக அந்த நாட்டு அரசு செய்தி நிறுவனமான யோன்ஹாப் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் நம்போ துறைமுக நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடலிலிருந்து தரையுள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை கிம் மேற்பார்வையிட்டதாக வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. புதன்கிழமை கடலிலிருந்து தரைக்கு ஏவுகணை ஏவுவதை கிம் ஜோங் பார்வையிட்டுள்ளார். மேலும் இந்த சோதனை புதிய போர்க்கப்பலின் திறன்களின் முக்கிய அங்கமாக மதிப்பிட்டார். இது தனது நாட்டிற்கான கடல் பாதுகாப்பின் புதிய சின்னம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசும்போது, இந்த வெற்றிகள் அனைத்தும் நமது கடல்சார் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒரு தீவிர மாற்றத்தை உருவாக்குகின்றன. அவற்றை அரை நூற்றாண்டு காலமாக நாம் அடையாத ஒன்று என்று அவர் தெரிவித்துள்ளார்.